அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்களின் மணமகன் தேவை அப்படிங்கிற படத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கோம். இந்த படம் 1957ஆம் ஆண்டு வந்த படம். ரொம்ப ஒரு கலகலப்பான படங்க. எப்படி இதுக்கு முன்னே பார்த்த கல்யாணம் பண்ணி என் பிரம்மச்சாரி பயங்கர காமெடியாக இருந்ததோ, அதுபோல் இது படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப நல்ல படங்க. அந்த படத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கோம். இந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க, பானுமதி அம்மாவுடைய கணவர் ராமகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. ஜி ராமநாதன் அவருடைய இசை பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மிகப்பெரிய காமெடி நடிகர்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு காமெடி நடிகர் நடித்தாவே படம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். இதில் 2-3 காமெடி நடிகர் நடிச்சிருக்காங்க. இதை முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வருவார். படம் முழுதும் கோட் சூட், அதே போல் டை கட்டியிருப்பார், இல்லைன்னா போ வச்சுருப்பார். பார்க்குறதுக்கு அசல் ஒரு ப்ரொஃபஸர் மாரி இருப்பார். அவ்வளோ ஒரு கெட்டப்பாக இருப்பார் நடிகர் திலகம். பானுமதி அம்மா ரொம்ப அடாவடியான கேரக்டர், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பானுமதி அம்மா கேரக்டரை ரொம்ப கலகலப்பாக இருக்கும். படத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னாங்க, தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தேவி அவர்கள் அப்படின்னா நெஞ்சம் மறப்பதில்லை ஸ்ரீதர் அவருடைய படத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம். அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே போல் ஆண்டவன் கட்டளையில் நடிகர் திலகத்திற்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க தேவி அவர்கள். அந்த தேவிகா இந்த படத்தில் பானுமதி அம்மாவுக்கு தங்கையாக வராங்க. ஆனால் அந்த பட டைட்டில்லைங்க தேவிகான்னு பேர் போட மாட்டாங்க. அந்த படத்தில் பிரமிளான்னு போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் பிரமிளா. அதுக்கப்புறம் தான் தேவிகான்னுடைய பேர் அவங்களுக்கு மாற்றி வச்சாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னாங்க, சந்திரபாபு அவர்கள். அதாவது இந்த படத்தில் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்குங்க. ஒருத்தர் கேரக்டர் குறைவு, ஒருத்தர் கேரக்டர் அதிகம் கிடையாது. சந்திரபாபுவோடைய நடிப்பு காமெடி ரொம்ப கலக்கலாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு 2 பாட்டும் பாடியிருப்பாருங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இந்த படத்தில் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியில் எப்படிங்க டி ராமச்சந்திரன் நடிகர் திலகத்தோடு சேர்ந்து ஒரு கலகலப்பை ஏற்படுத்துவார்கள், அதுபோல் இந்த 2 மடங்கு ஒரு நகைச்சுவையை இந்த படத்தில் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் நடிகர் திலகமும் கொடுப்பாங்க. இந்த படத்தில் நடிகர் திலகம் பேராசிரியராக இருப்பாங்க. அந்த காலேஜோடைய ஹாஸ்டலுக்கு டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வார்டனாக இருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னாங்க, ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் கருணாநிதி அப்படிங்கிறவருங்க. அவர் ரொம்ப நிறைய நகைச்சுவை படம் நடிச்சிருக்காருங்க. முக்கியமாக சொல்லணும்னா தில்லானா மோகனாம்பாள் படத்தில் அந்த ஊதுறவராக வருவார். வீரபாண்டி கட்டபொம்மன் படத்துலையும் வருவார். நிறைய நகைச்சுவை படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர் கருணாநிதி அவரும் ரொம்ப நகைச்சுவை நடிக்கக்கூடியவங்க. இப்படி இந்த படத்தில் பார்த்தோம்னாங்க, நடிகர் திலகம், பானுமதி அம்மா காமெடி, அதே போல் சந்திரபாபு அவர்கள், டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், கருணாநிதி அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் நம்ம ஒரு படத்தை பார்த்தா ஒரு தடவை தான் பார்க்க முடியும். இப்போ வர படம்லாம் அது கூட பார்க்க முடியறது இல்லைங்க. ஆனால் இந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், சலிப்பே தட்டாது. இப்போ இந்த படத்துடைய கதை சுருக்கம் என்னன்றதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போங்க. இந்த படங்க பானுமதி அம்மா ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணாக வருவாங்க. கல்யாணம் பண்ண வர மாப்பிள்ளையெல்லாம் இவங்களை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. எந்த மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க, மணமகன் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தேவிகா தங்கையாக வருவாங்க. பானுமதி அம்மாட்ட சொல்லுவாங்க, அப்பா இந்தமாரி விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அந்த முதல் சீனே ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க.
வந்து இந்தமாரி பையனுக்கு வந்து படிப்பு தேவை கிடையாது, பணம் தேவையில்லை அப்படின்னோடனே பானுமதி அம்மாவுக்கு என்ன படிப்பு வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு பெரிய பங்களா வேணும். நீங்கள் விளம்பரம் கொடுத்துருக்கிறீங்களே பையன் வேணும்னு, பையன் வேணால் கிடைப்பான், மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு சொல்லி நல்ல டைமிங் காமெடி சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சந்திரபாபு அவர்கள், அவருக்கும் கல்யாணமே ஆகாது, எந்த எந்த பொண்ணும் கிடைக்காது. சந்திரபாபு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா மணமகன் தேவைன்னு ஒரு விளம்பரம் வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா கேட்பாரு, மணமகன் தேவை தானே விளம்பரம் வந்திருக்கு, நீ தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அப்படின்பாரு. அந்தமாரி படம் பூரா டைமிங் காமெடி நிறையா இருக்கும். சந்திரபாபு பானுமதி அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனால் பார்த்தா பானுமதி அம்மாவை பார்த்த உடனே சந்திரபாபு பயந்துருவார். அவங்க அப்பா கிட்ட, அப்பப்பா இந்த பொண்ணு வேண்டாம்ப்பா, இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள காட்ட சொல்லுங்கப்பா, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தங்கை தேவியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முறை பையன், ஒரு அத்தை பையன் ஒருத்தங்க இருப்பாங்க, அவர் தான் கருணாநிதி, அவரை காதலிப்பாங்க. பானுமதி அம்மாவுக்கு தெரியும், அந்த கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க இவங்களுக்கு. சிவாஜி கணேசன் அவங்களுடைய அறிமுக காட்சி இந்த படத்தில் ரொம்ப சுவையாக இருக்குங்க. தேவிகா அவங்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ராத்திரி மாடிப்படியில் ஒரு ஏணி வச்சு கீழே இறங்குவாங்க. இறங்கி பானுமதி அம்மா என்ன செய்வாங்கன்னா, தேவியாவையும் கருணாநிதி அவங்களையும் ஒரு வண்டியில் காரில் அனுப்பி வச்சுருவாங்க. இவங்க இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு காரில் வருவார். ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க. காரில் விட்டு இறங்கி கீழே இறங்க பார்த்துட்டு யாரம்மா நீன்னு கேட்பாங்க. உடனே பானுமதி அம்மா வாயை திறந்த பொய் தான், இந்த வீட்டில் ஒரு ரவுடி இருக்கான், என்னை வந்து அடைச்சி வச்சிருக்கிறான், நான் தான் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையில் மேலே இருக்கிற பெட்டி டமால் விழுந்து பானுமதி அம்மா தலை விழுந்து அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. இவர் காரில் தூக்கி கொண்டு போய் வைப்பார். பானுமதி அவங்க அப்பா வருவார். வந்த உடனே இவர் தான் ரவுடி நினச்சிக்கிட்டு இருக்காரு, ஓங்கி ஒரு குத்து வச்சுட்டு பானுமதி அம்மாவை வந்து எடுத்து கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரே கலகலப்பாக இருக்குங்க. பானுமதி அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பாவும் தேடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாங்கன்னாங்க, பானுமதி அம்மா வந்து சிவாஜி கணேசனை மாட்ட வச்சுருவாங்க. இவர் தான் என்னை கடத்திக்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்தை மாட்ட வச்சு நடிகர் திலகத்தை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் இவர் பெரிய வீட்டு பையன், கல்லூரி பேராசிரியர் சொல்லி விடுதலையாகி வந்துடுவார். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னாங்க, மறுபடியும் கோபமாக வீட்டுக்கு வராருங்க. பானுமதி அம்மா வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கே தான் கதையோடைய டேர்னிங் பாயிண்ட்டு. பானுமதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து நேற்று பார்த்தது வந்து என்னுடைய அக்கா, வந்து அவங்க பேர் பானுமதியின் பேர், அவங்கள தான் வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அவங்கள தான் உங்களை இந்தமாரி பண்ணிட்டாங்க, நான் அவங்க தங்கை, என் பேர் வந்து சந்திரமதி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நடிகர் திலகம் நம்பிடுவார். என்ன மாதிரி 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, அது வந்து புயல் அப்படின்னா நீங்கள் தென்றலாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் நம்பிடுவார். பானுமதி அம்மாவுக்கு நடிகர் திலகத்தை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. தேவியா அவர்களுக்கும் கருணாநிதிக்கும் ரகசிய திருமணம் நடக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியாதுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, பானுமதி அம்மா ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க தேவியாவை கல்லூரிக்கு அனுப்புகிற மாரி, அவங்க 2 பேரும் கல்லூரியில் சென்னையில் போய் படிக்கிறோன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க. தேவியா அவங்க கருணாநிதி அவங்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பானுமதி அம்மா வந்து கல்லூரிக்கு வருவாங்க. கல்லூரியுடைய பிரின்ஸ்பால் யாருன்னா ஜாவகர் சீதாராம்ங்கிறவர், ஒரு மிக சிறந்த நடிகர். அவர் அது மட்டும் இல்லாமல் கதை வசனம்லாம் எழுதுவார். அந்த நாள் படத்தோட வந்து கதை வசனம் அவர் தான். அந்த படத்தில் வந்து சிஐடியாக வருவார் ஜாவகர் சீதாராம். அவர் பட்டணத்தில் போதம்ங்கிற படத்தில் ரொம்ப கலக்கியிருப்பார். ஜெய்சங்கர் அவருடைய பட்டணத்தில் போதமில் ஜாவகர் சீதாராம் அவர்கள் கல்லூரி பிரின்ஸ்பாலாக இருப்பார். அவங்க வந்து பானுமதி அம்மாவுக்கு அட்மிட் பண்ணிடுவாங்க. அதே போல் அடுத்து சந்திரமதி வருவாங்க. ஒரே குழம்பிடுவார். அப்போ நடிகர் திலகம் சொல்லுவாங்க, வந்து இவங்க 2 பேரும் வேறீங்க, அது வந்து பானுமதி, இவங்க சந்திரமதி அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவங்க அடிக்கடி வெல் அப்படின்னு சொல்லுவார். வெல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார். ஒரு தடவை ஒரு இடத்துல வெல் வாட்டர் கொண்டா அப்படின்பாரு. உடனே பானுமதி அம்மா பக்கத்தில் நின்று அந்த பியூன்கிட்ட, அவர் கிணத்தண்ணி கேட்குறாரு, கொண்டு போய் கொடுப்பாங்க. உடனே அந்த பியூன் என்ன செய்வாங்கன்னா, தண்ணி கொடுத்தோடனே குடிச்சிட்டு துப்புவார். இதனால் தண்ணி, நீங்கள் தான் வெல் வாட்டர்னு சொன்னீங்க. அதுபோல்
நிறைய நகைச்சுவை இருக்கும். அடுத்தது வந்து பானுமதி அம்மாவை அங்கே இருக்கக்கூடிய வார்டன் யாருன்னா டி.ஆர். ராமச்சந்தர், அவரு காதலிப்பாங்க. அவர்கிட்ட பானுமதியாக நடிப்பாங்க, நடிகர் திலகத்துக்கிட்ட சந்திரமதியாக நடிப்பாங்க. இப்படி மாறி மாறி இவங்க 2 பேரும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. நடுவில் சந்திரபாபு வேற வருவார். கடைசியில் இந்த குழப்பமெல்லாம் எப்படி தீருது, எப்படி நடிகர் திலகத்துக்கும் பானுமதி அவங்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது, இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் மீதி கதைங்க. ரொம்ப ஒரு கலகலப்பான படம். இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து மகிழணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.